இன்றைக்கு கூட நாம் தேவனுடைய வசனத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டை திருப்பிக்கோங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசிய சபைக்கு எழுதின ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாம் சிந்திக்க போறதான தலைப்பு என்னன்னா வளருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. வளருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளரணும் அப்படிங்கிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் வளரச் செய்வாராக. நம்முடைய வீட்டுல நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வளர்றத நம்ம என்ன செய்யணும் பாக்குறோம்ல. ஆமா தானே? நம்ம பிள்ளைகள் வளர்றத நம்முடைய கண்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. சிலவங்க சொல்றாங்க, நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் தெரியுமா, அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? இருந்ததை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கலாம். சின்ன வயசுல மூக்கும் சொல்லுங்க மூக்கும் முடியுமா, லட்சணமா அழகா எல்லாருடைய கண்ணும் படுவ மாதிரி என்ன செஞ்சேன். ஆனா அது என்ன செய்யல, ரொம்ப நாளைக்கு நீக்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு என்ன செய்யுது வருது. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், சரீர பிரகாரமா என்ன செய்யறோம், வளர்ந்துருக்கிறோம், வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் சரிதான். ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்ம வளர்றோமா, தேவனுக்குள் வளர்றோமா, அதுதான் சந்தேகமா இருக்கு. அதுதான் எப்படி இருக்கு, சரீரத்துல வளர்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா கிறிஸ்துவுக்குள் வளர்றோமா, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர்றோமா, ஒரு சபை நம்மளை வளர வைக்கிறா, ஒரு சபைக்குள் அங்கத்தனராய் இருக்கிற நாம வளர்றோமா, கிறிஸ்தவர் என்ற பெயர்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோமா? சிலவங்க சொல்றாங்க கழுத தேஞ்சி கட்டணமா போன கதையா தான் இருக்கு பாச. எங்க வளர்றோம், வளர்றவங்க பேர்ல நாங்க தேஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆண்டவர் அது விரும்பலங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பல. நாம் வளரணும்ங்கிறத ஆண்டவர் விரும்புற. சரீர பிரகாரமா வளர்றதை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆவிக்குரிய ரீதியிலையும் கிறிஸ்துவுக்குள் வளரணும் அப்படிங்கிறது தேவனுடைய உன்னதமான நோக்கமாய் இருக்கிறது. ஆகவேதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு போதிக்க விரும்புகிறாரு. நீங்கள் வளருங்கள், கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தாதான் சத்துருவை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தாதான் பொல்லாங்கனை நம்ம மேற்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தாதான் இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கும், உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும், உலகத்தினுடைய அநித்தியமான காரியங்களுக்கும், உலக ஆசைகளுக்கும் அடிபணிந்து விடாதபடி நம்மை காத்துக் கொள்ள முடியும். சொன்னா கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்யணும், வளரணும். இல்லனா வேற வளர்ந்துரும். பொருளாசை, உலகத்தினுடைய அசுத்தம் வளர்ந்துரும். எது வளரக்கூடாதுன்னா உலகத்தின் காரியங்கள் வளரக்கூடாது. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளரணும். வளர்ச்சியை பல விதங்களில் பல சூழ்நிலைகள் தடுக்கிறது. ஆமாதானா? வளர்ச்சியை பல சூழ்நிலைகள் என்ன செய்கிறது, தடுக்கிறது. பல மனிதர்கள் தடுக்கிறாங்க. ஆனாலும் தேவன் நம்மிடத்துல விரும்புறாரு, வளரணும்னு விரும்புறாரு. அப்ப எப்போ வளருவோம்? எனக்கு ஆசையா தான் இருக்கு பாஸ்டர், நான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், நான் வளர்ந்து ஆண்டவர் என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படி நினைக்கிறவங்க உண்டா? ஆண்டவர் என்ன ரட்சித்தாரு, ஒரு பாவ படுகொலியில் இருந்து என்ன தூக்கி எடுத்தாரு, ஒரு பொல்லாப்பான ஒரு குடும்பத்தில இருந்து என்ன தூக்கி எடுத்தாரு. ஆண்டவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பத்தில் என்னை ஆண்டவர் வேறு பிரித்தாரு, அவருடைய பிள்ளையா என்ன மாற்றினாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றேன். ஆனா அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்றாம வளராம இருக்கிறேன் பாஸ்டர். ஆனா எனக்கு ஒரு ஆசை உண்டு, நான் வளரணும். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக வளரணும், என் கிறிஸ்துவுக்காக நான் வளரணும்.
என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் சொல்லணும், எப்படி இருந்த, ஆனா வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, எவ்வளோ பேசுற அப்படின்னு உலக பிரகாரமா பேசுறதை சொல்லக்கூடாது, இந்த சத்தியத்தை பேசுறதை சொல்லணும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை பேசுறதை சொல்லணும்னா நம்ம வளரணும். அதான் ஆண்டவர் விரும்புறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையா சொல்றாரு பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. சத்தியத்தை கைக்கொள்றதை எப்படிதான் கைக்கொள்ளணும்? அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளணும். அடிமைத்தனத்தோட கைக்கொள்ளக்கூடாது. அடிமைத்தனம் சத்தியத்தை கைக்கொள்ள விடாது. நம்மள அடிமையாக தான் வச்சிருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியமானது அன்பின் நிமித்தம் எழுதப்பட்டது. அன்போடு கூட நம்மோட வாழ்க்கையில கைக்கொள்ள வேண்டிய ஒன்று. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள். நம்ம எல்லாருக்கும் யார் தலை? கிறிஸ்து தான் தலை. ஆமென். கிறிஸ்து தான் யாரு? தலை. ஏன் தலைன்னு போட்டிருக்கு? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஏன் தலைன்னு போட்டிருக்கு? மனுஷருடைய சரீரத்துல மேல இருக்கிறது எது? தலை தான். இதுதான் ஒரு மனுஷருக்கு என்னது சொல்லுங்க, மேன்மையான இடம். அப்படிதானே? ஆமா. கிறிஸ்து என்றால் தேவகுமாரன். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம வளர்றோமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். சரி, இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த வளருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஒரு 4 காரியங்களில் வளர கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சரியாய் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பாராக. நம்முடைய இருதயத்துல அது நல்ல பதிவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை வருகிற நாட்களில் வளரச் செய்வதாக. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எதற்கு பேர் போனதுன்னு சொல்லுங்க பாப்போம். அன்புக்கு. எதுக்கு பேர் போனது? எத்தனை வசனம் இருக்கு? 13 வசனம். இன்னையில இருந்து நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். 1 கொரிந்தியர் 13 சொல்லிடணும். இந்த 13 நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கிற காரியம் நிறைய இருக்கு. அதுல மெயினா சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? அன்பு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தலையாகிய கிறிஸ்துவுக்குள் முதலாவது வளர வேண்டிய காரியம் என்னன்னா அன்பிலே வளர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எதுல வளரணும்? அன்பிலே வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கர்த்தருடைய ஊழியத்தை, அதாவது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது அவர் வெளிப்படுத்தின முதலாவது கிரியை, முதலாவது சுபாவம் என்ன தெரியுமா? அன்பு. அதனாலதான் இன்னைக்கு உலகம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியப்படுது. என்னத்துக்கு ஆச்சரியப்படுது? அது எப்படி ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை அது எப்படியா காட்ட முடியும்? அதுதாங்க அன்பு. கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை ஆண்டவர் என்ன செய்தாரு? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்பினால் வருகிற அநேக சுபாவங்கள் உண்டு. நீங்க கடந்த நாட்கள்ல ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊழியத்து நிமித்தம் அமெரிக்க தேசத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனிதனை சுட்டு கொண்டுட்டாங்க. பயங்கரமான ஒரு நல்ல பிரசங்கியார். அமெரிக்க தேசத்துல கடந்த நாட்களில் ரொம்ப எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு ஊழியக்காரர். கர்த்தருடைய சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு ஊழியக்காரர். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுட்டான். குறைஞ்ச வயசு 45 வயசுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய அடக்க ஆராதனையில பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி சொல்றாங்க, என்னுடைய கணவரை கொண்டவரை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். மனப்பூர்வமா அந்த செய்திய உலகமெங்கும் பரப்ப செஞ்சாங்க. அப்போ சொன்னாங்க, இதே மாதிரிதான் ஒரிசாவுல தன்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் இழந்த அந்த மனைவியும் சொன்னாங்க, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் ஜீப்ல வச்சு உயிரோட எரித்தவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன். இது எங்க இருந்து வந்துச்சு? இந்த சுபாவம் எங்க இருந்து வந்துச்சு? இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சுபாவமா? நம்முடைய மூதாதையார், நம்முடைய தகப்பன் தாய்க்குள்ள இருக்கிற சுபாவமா? இல்ல, கிறிஸ்துவினால் ஏற்பட்ட சுபாவம். அது எவ்வளவு பெரிய இழப்பு இல்ல? ஒரு கணவரை இழந்த ஒரு மனைவி, அது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனாலும் சொல்றாங்க, அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். அது எங்க இருந்து வந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் அன்பினால் சொல்லப்படுகிற ஆழமான வார்த்தை.
கிறிஸ்துவின் அன்பினால் பிறந்த ஒரு வார்த்தை. நல்ல கவனிங்க. அப்போ இப்படிலாம் நிறைய சாட்சிகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவின் அன்பில நம்ம வளருகிறவர்களா இருக்கிறோமா? நல்ல ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நாம் வாழுகிற தேசத்துல, நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில, அடிக்கடி பயணிக்கிற இடத்துல இந்த அன்பிலே வளர்ந்தவர்கள் என்ற ஒரு காரியத்தை பதிவு செய்யறோமா? யோசிப்போம். உலகம் நம்மிடத்துல உன்னை எதிர்பார்க்குது. இவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். இவர்களுக்குள் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும்னு உலகம் நம்மளை எதிர்பார்க்குது. ஆனா கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாம் இன்னைக்கு உலகத்தின் அன்பை, உலகத்தினுடைய அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல வளர்ந்திருக்கிறோம்னு தான் காட்டுறோமே தவிர கிறிஸ்துவின் அன்பிலே நான் வளர்ந்தேன் என்று என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. கிறிஸ்துவை தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருகிற அந்த அன்பின் வளர்ச்சி எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுது. மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதும் சர்வாங்க தகனம் முக்கியமான பலின்னு சொல்லி அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல. அப்போ அன்பிலே வளருகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தருக்கு முன்பாக வளர்ந்தவர்களாய் காட்டிக்கொள்ள வேண்டும்? முழு இருதயம், முழு மனது, முழு ஆத்துமா, முழு பலத்தோடு அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோமா? இப்ப உங்களை கொஞ்சம் கேட்டு பாருங்க, உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளை தானே, நீங்க தேவனை ஆராதிக்கிற பிள்ளை தானே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டுடைய சமூகத்துல ஆராதிக்க வர்றீங்க, உங்க வீட்டுல தேவ சமூகத்துல கூடி ஜெபிக்கிறீங்க, குடும்ப ஜெபம் பண்றீங்க, தனிப்பட்ட ஜெபம் பண்றீங்க. எல்லா ஜெபத்திலையும் நீங்க அன்புல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்க? முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட அன்பு கூர்ந்த அந்த அனுபவம் உடையவர்களா இருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்களேன். அப்படி ஒருவேளை நம்ம வளரலன்னா இன்னைக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நான் அன்பு கூறுகிற விஷயத்துல, உம்மோடு பேசக்கூடிய ஜெபத்துல, உம்மோடு கூட அதிகமா நெருங்கி வருகிற நேரங்களில என் ஆத்துமா, என் மனது, என் பலம், என்னுடைய இருதயம் முழுமையா நேசிக்காம, முழுமையா அன்பு கூறாம அரைகுறையோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா நான் வளருவதற்கு விரும்புறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலக பிரகாரமா இருக்கிற ஒரு மனுஷனை நேசிக்கிறதுலே நம்ம என்னத்தை காட்டுறோம்? ஃபுல் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிதானே சொல்றோம். என் இருதயமே, எப்படி இருதயமே உனக்கு தான் அப்படிங்கிறோம். ஆமா தானே? அது எப்படி கொடுக்க முடியும்? பிடிக்க கொடுக்கட்டு பார்ப்போம், அவ்வளவுதான், ஜாலி முடிஞ்சு. சொன்னாலும் அடுத்து உயிரோட இருக்காது. கவனிங்களேன். ஆண்டவர் விரும்புறாரு முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட அவரில் நாம என்ன செய்யணுமா? அன்பு கூறணும்ங்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்துவுக்கு தலையாய் அதாவது நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். இதுல நம்ம வளர்ந்திருக்கணும்னு விரும்புறார். அவரை சேவிக்கிற விஷயத்துல, அவரை தொழுது கொள்கிற விஷயத்துல முழுவதையும் அந்த அன்பு அவருக்கு தெரியப்படுத்துறவங்களா இருக்கணும். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை அங்க பதிவு பண்றாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் எப்படி அன்பு கூர்ந்தாள்? மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி அன்பு கூர்ந்தாளா? மிகவும். அப்படின்னா அந்த வார்த்தையை எவ்வளவு அழகாக ஆண்டவர் உச்சரிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல அதை சொல்ல முடியுமா? சற்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நாம ஆண்டுடைய பிள்ளைகள் தான், நாம புறம்பானவர்கள் கிடையாது. நாம ஆண்டுடைய பிள்ளைகள உரிமையோட தான் வாழ்றோம். ஆனா என்ன பார்த்து, உங்களை பார்த்து சொல்லணும், என் பிள்ளை
என் மேல எப்படி அன்பு கூறுகிற பிள்ளை, மிகவும் அன்பு கூறுகிற பிள்ளை நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? யோசிங்களேன், நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவர் நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கணும்ல, உங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க அன்பு கூறணும்ல. மனுஷனுக்கு முன்னாலே விட்டு கொடுக்கல, உங்க குடும்பத்துக்கு முன்னாலே விட்டு கொடுக்கல, இந்த உலகத்துல பிசாசுக்கு முன்னாலே விட்டு கொடுக்கல. அந்த அளவுக்கு உங்க மேல ஆண்டவர் உரிமை வச்சிருக்கிறார். அந்த தேவனை நீங்க சேவிக்கிறதுல எப்படி சேவிக்கணும்னா மிகவும் அன்பு கூர்ந்து சேவிக்கணும். அல்லேலூயா. மிகவும் அன்பு கூறணும், அதிகமா அன்பு கூறணும். அந்த அன்பு கொஞ்சம் கூட உங்க வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, குறை உள்ளதா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. குறைய நாம எதுலையுமே விரும்புறதே இல்லைல்ல. சாப்பாடு சாப்பிடும் போதும் குறைய வயிறு என்னைக்கா விரும்புவோமா? நல்ல சாப்பாடு ஒரு கரண்டி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்து கூட இருப்போமா? இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு, இன்னைக்கும் வாய் கட்டுப்பாடா அப்படின்னு இது வரைக்கும் சாப்பிடாததுக்கு சேர்த்து 2 கரண்டி என்ன செய்வோம்? அந்த குறைய இப்ப நிறைவு பண்ணிடுவோம். இப்போ குறையா இருக்க விரும்பவும் மாட்டோம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை எல்லா விஷயத்திலையுமே குறைய நம்ம விரும்புறதே இல்லை. ஆனா நாம மட்டும் ஆண்டவருக்கு முன்னால எப்படி இருக்கிறோம்? குறை உள்ளவர்களா இருக்கிறோமே. அவரை நேசிக்கிற விஷயத்துல, அவர் அன்பு கூறுகிற விஷயத்துல குறை உள்ளவர்களா நம்ம எவ்வளவு நாளைக்கு வாழ போகிறோம்? இன்னைக்கு ஒரு மனம் திரும்ப நம்ம வாழ்க்கையில வரட்டும். நான் அன்பில என்ன செய்யணும் சொல்லுங்க? வளரணும். நான் அன்புல வளரணும். ஆண்டவர் என்ன நேசிக்கிறத நான் இன்னும் அறியணும். சொல்லுங்களேன், ஆண்டவர் என்ன நேசிக்கிறதுல நான் இன்னும் வளரணும். அதை என்னைக்கு நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க வளர்றீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். ஆண்டுடைய படைப்புல விளையாடப்பட்டது என்னன்னா, வானத்திலிருந்து பொழிகிற மழை இந்த பூமியில விழுகிற எல்லா அந்த செடி கொடி மரங்கள் மேல விழுந்தோடனே அது ஒரு புத்துணர்ச்சி அடையுது பாருங்க. அதனுடைய மேனியே எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க, அழகா இருக்கும்ல. நம்ம எவ்வளவுதான் இறைச்சி ஊத்தினாலும் திருக்கி டேப் வச்சு ஊத்தினாலும் அந்த கண்ணு இப்படிதான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். ஆனா மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த கண்ணு செடியும் பார்த்தா அப்படி ஒரு மேனி, அப்படி ஒரு பளபளப்பு. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டதுதான். கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டதுதான். அது நம்முடைய வாழ்க்கையில விழும்போது, வாழ்க்கையில அது கிரியை செய்யற உணரும் போது நம்முடைய முகங்கள் மலரும். உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரும். உலகத்தின் மனிதனுடைய அன்பையே பார்த்து ஆமா எத்தனை நாளைக்கு நம்ம திருப்தி அடைய? கிறிஸ்துவின் அன்பை குறித்து பார்ப்போம். கிறிஸ்துவின் அன்பில நம்ம வேரூன்றி நிற்போம். கிறிஸ்துவின் அன்பில வளருவோம். கிறிஸ்துவின் அன்பில ஆண்டவரோடு கூட ஊன்ற கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றோம், மிகவும் அன்பு கூறுகிற பிள்ளை. சொல்லுவார ஆண்டவரோட பார்த்து, மிகவும் அன்பு கூறுகிற பிள்ளை. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில எதுல வளரணும் சொல்லுங்க? அன்பிலே வளரணும். உலக அன்பில் அல்ல, கிறிஸ்துவின் அன்பிலே வளரணும். கிறிஸ்துவின் அன்பிலே வளருவதற்கு தான் அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 13 வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அன்பிலே என்னல்ல? அன்பு பொறாமைப்படாது, தற்பொழிவு நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், நம்பும். ஒரு கால் என்ன செய்யாது. நல்ல கவனிங்க, இதெல்லாம் வேற அன்போட சேர்த்துடக்கூடாது. நம்ம ஆளுக்க வேற எல்லா பக்கம் சேர்த்துட்டு இதுலயும் நிறைய இருக்கு, இதையும் கொண்டு போய் அதோட சேர்த்துருவாங்க. இது எதுலையும் சேர்க்கப்படாது. இது தேவனுக்கு மட்டும் நாம செலுத்தக்கூடியது. தேவனுடைய பிள்ளையா அந்த உலகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். ராமன் சொல்லுங்க, இத பிரதிபலிச்சா ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளை அன்புல என்ன செய்யுது? வளருது. அப்ப போகலப்பட நம்ம சொல்லலாம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஊன்ற நான் என்ன செஞ்சிருக்கேன், கட்டப்பட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப முதலாவது அன்பிலே நாம என்ன செய்யணும்? வளரணும். இரண்டாவது ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 18ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின்
கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் ஆ. என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது நம்ம எதுல வளரணும்னு வசனம் சொல்லுது? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிகிற அறிவிலும் வளரணும். அப்ப இதுல மெயினா சொல்லுகிற வார்த்தை என்னது? கிருபையில் நாம என்ன செய்யணும்? வளரணும். சொல்லுங்க, கிருபையில் வளரணும். கிருபெல்லாம் கிடைக்க ஆண்டுடைய கிருபெல்லாம் எங்களுக்கு கிடைக்க என்ன செய்ய மாட்டோம்? வளர மாட்டோம். வீட்டுல நிறைய பிள்ளைகளுக்கு நல்ல போஷாக்கான நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, என் பிள்ளை அது எப்படி இருக்கு? மாஞ்ச மாதிரியே இருக்க. இல்ல என்னெல்லாம் சாப்பிடுத? நல்ல சாப்பாடு உனக்கு நான் போடுறேன், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வளரணும் பார்த்தா நோஞ்சா மாதிரியே இருக்கிய. அப்படி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? வர வாரம் என்ன ஆகாரம் கிருபையா நல்ல வசனத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்யறாரு? போதிக்கிறாரு. ஆனா கிருபையில என்ன செய்ய மாட்டோம்? வளரவே மாட்டோம். வசனம் சொல்லுது, நாம் நிர்மலமாக இருப்பது நம்முடைய சுத்த கிருபையே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை தான் நம்மளை உயிரோட வச்சிருக்கு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? சிலவங்க சொல்றீங்க, பாஸ்டர் வேலைக்கு போனேன், திடீர்னு ஒரு கார் வந்துச்சு பாருங்க, கண்ணை மூடி முடிக்கணும்னு ஆடிட்டேன் பாஸ்டர். கொஞ்சம்னா நான் உயிர் எப்படி பாதுகாத்தோம்? எப்படி நம்மள உயிரை காப்பாத்திக்கிட்டோம்? நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் தான் நம்முடைய கிருபையா நம்மளை பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு கல்லு தட்டி கீழே விழுந்து ஆளு என்ன செஞ்சிருந்தான்? ஆமா தானே? கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கல்லு தட்டி கீழே விழுந்தா நம்ம எத்தனையோ நேரம் கல்லு தட்டி இருக்கு. ஒரு நாள் நம்ம என்ன செய்யல? சாவே இல்லை. கல்லு மட்டுமா தட்டிச்சு? எத்தனையோ தட்டிச்சு. அடிக்கடி வீட்டுக்குள்ள போகும்போது எங்க வீட்டுல டம்மு டம்முன்னு இடிக்க தாங்க, மண்டே தடையிட்டு என்ன செய்யறது? எத்தனை முறை இடிச்சாலும் என்ன செய்யுது? நம்ம பாடி என்ன செய்யறோம்? ஆனா சிலவங்களுக்கு லேசா இடிக்கும்னா பொத்துன்னு என்ன செஞ்சுட்டாங்க. நம்ம மேல ஆண்டுடைய கிருபை எவ்வளவு இருக்குல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ விதங்கள்ல அவருடைய கிருபையை விளங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நாம எதுல வளர மாட்டேங்கிறோம்? கிருபையை பெற்றுக்கிட்ட நாம அந்த கிருபையில வளரணும். நம்ம என்ன செய்யல? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறாரு. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. அப்போ கிருபையில் வளருகிறோமா? நம்ம வாழ்க்கையில கிருபையில வளருகிறவர்களா இருக்கிறோமா? யோசிங்களேன். கிருபையில வளராம இருந்தோம்னா இந்த உலகத்துல நாம ஸ்தோத்திரம் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. கிருபையில வளருகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த கிருபையின் அடையாளத்தோடு கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். கிருபையை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா உயிரோட இருக்கிறேன்னு சொல்றது மட்டும் வளர்ச்சி கிடையாது. அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில அப்சர்வ் பண்ணி அது நம்முடைய வாழ்க்கையில இருந்து பிரதிபலிக்கணும். சூரிய ஒளி என்ன செய்யுது? சூரிய ஒளி வருதுல்ல, அது நம்முடைய முகத்துல பட்ட உடனே நமக்குள்ள ஒரு மாற்றம் வருதா வரலையா? அதை மட்டும் வாங்கிக்கணும். அதை மட்டும். ஆமா, வெளிச்சத்துக்கு இருக்கிற பவர் என்னன்னா பட்டு என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அது மாதிரிதான் தேவனுடைய கிருபை நம்ம மேல அதை ஆண்டவர் வைக்க நம்ம என்ன செய்யணும்னா வாங்கிக்கிட்டே கம்முன்னு இருக்க கூடாது, பிரதிபலிக்கணும். அந்த கிருபை என்ன செய்யணும்? பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருந்தா மட்டும்தான் நம்ம வளர்றோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அதோட நம்ம சாட்சி சொல்ல கிருபையாண்டு நடத்தினார். உண்மைதான். எவ்வளவு நாளைக்கு கிருபையா நடத்தினார் சொல்லிட்டே இருக்க. கிருபையின் அடையாளத்தோடு கூடிய சாட்சிய நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருக்கணும். எங்க போனாலும் சொல்லணும், நான் எப்படி வாழ்றேன்னா கிருபையினால் வாழ்கிறேன், கிருபைக்கு அடையாளமா நான் இருக்கிறேன். அந்த நாட்கள் இருந்த அடையாளங்கள் என் வாழ்க்கையில் அதிகமா பெருகி இருக்கிறதை என்னால பார்க்க முடிகிறதுன்னு சொல்லி நம்ம அனைவருக்கும் மேல சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 4:22. அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணும்? கிருபையுள்ள வார்த்தையா இருக்கணும். வருமா? என்ன வார்த்தைலாம் வருதுல நம்ம வாயிலிருந்து? ஆமா, என்னெல்லாமோ வார்த்தை வருது. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையில வளருகிறோங்கிறதுக்கு அடையாளம் எதுனா கிருபையுள்ள வார்த்தைகள் என்ன செய்யணும்? பேசணும். ஆச்சரியப்படணுங்க. நம்ம பேசுற மற்ற வார்த்தையை கண்டு
அம்மா என்னம்மா பேசுறாம்மா, என்னம்மா பேசுறாயா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என்னையா பேசுறாங்கல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? கிருபை உள்ள வார்த்தையா இருந்துச்சு. கிருபை உள்ள வார்த்தையா நம்ம பேசணும். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆச்சரியமா கேட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? உட்கார்ந்து. இயேசு கிறிஸ்து அந்த 13 வயசுல கொண்டு போய் தேவாலயத்துல கொண்டு போய் விடும்போது அங்க உட்கார்ந்து இருக்கிற வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து என்ன செய்யறாரு? பேசினாருன்னு பைபிள்ல போட்டுக்கா இல்லையா? உட்கார்ந்து என்ன செய்யறாரு? ஆமா பேசுறாரு. இதை பார்த்து அவ்வளவு பேரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவன் பொடியனா இருந்துட்டு இப்படி பேசுறானே, நமக்கு இணையா பேசுறானேன்னு எல்லாரும் பார்த்தாங்க. சில நேரத்துல சில பிள்ளைகள் பேசுறதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். இந்த டிவி நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பேச வச்சு கக்கப்புக்கான்னு சிரிப்பாங்க. ஆனா பேசுற வார்த்தை எல்லாம் மரியாதை இல்லாத வார்த்தையா இருக்கும். அப்பா ஏல அப்படி அதை பார்த்து சிரிக்கிறது. என்னமா பேசுற மாதிரி அப்பா அப்படி ஏதாங்க அம்மாவை பார்த்து அப்படி சொல்றான். வீட்டினுடைய காரியத்தை ஃபுல்லா வந்து பேசுவோம். அதை பார்த்து சிரிக்கிறது. அழகா பேசுறான். அது ஒரு பேச்சா? வீட்டை நாரடிக்கிற வார்த்தையை உலகம் வெளியே காட்டுது. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. பிள்ளைகளுக்குள்ளலாம் அப்படிப்பட்ட பேச்செல்லாம் இருக்கவே கூடாது. மரியாதையா பேசணும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல மரியாதையா பேசணும். மரியாதையோட பேசுவதற்கு பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, கிருபையில் வளருகிற ஒரு மனிதன் எதை வெளிப்படுத்துவான்னா கிருபையுள்ள வார்த்தையை பேசுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருபையுள்ள வார்த்தையினுடைய வேல்யூ என்னன்னா ஒரு மனுஷனை உருவாக்கும், ஒரு மனுஷனை கட்டி எழுப்பும், ஒரு மனுஷனுக்குள்ள சுகத்தை கொண்டு வரும், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற வேதனையை மாற்றும், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற கேள்வியை மாற்றும், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அங்கலாய்ப்பை மாற்றும், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க மாற்றும். அதுதான் கிருபையுள்ள வார்த்தை. அது உங்க வாயில என் வாயில வைக்கும்படி கிருபையை தருகிறார். கிருபையில வளரணும். நம்மகிட்ட ஒரு ஆள் பேசுறாருன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட கொஞ்சம் நேரம் பேசுவதற்கு விரும்பணும். இவங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் திரும்பணும்னு பேசக்கூடாது. அம்மா அருன்னு அறுத்து எடுத்துட்டு அங்க ரத்தம் தான் வரல அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. சொல்லணும், கொஞ்ச நேரம் பேசுறீங்களா? இத்தனை பேர்கிட்ட பேசுறேன், ஆனா உங்ககிட்ட பேசும்போது மனசுல ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்கி, அப்போ நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட கிருபையை வார்த்தையில வெளிப்படுத்தணும். நீங்க யாரு அப்படின்னு நம்மளை கேட்கறதுக்கு முன்னால் நம்மளை அடையாளப்படுத்திடணும். ஆமென் சொல்லுங்க. அது கிருபை உள்ள வார்த்தையை வெளிப்படுத்துற அனுபவம் தான் கிருபையை வளருகிற அனுபவத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம எதுல வளரணும்? கிறிஸ்துவின் அன்பிலே வளரணும். இரண்டாவது கிருபையில் என்ன செய்யணும்? வளரணும். மூன்றாவது வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், அதுதான் ரொம்ப முக்கியம், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க. அப்போ நம்ம மூணாவது எதுல வளரணும்? பரிசுத்தத்தில் வளரணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சுத்தம்னா ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா? அசுத்தம் பிடிக்குமா சுத்தம் பிடிக்குமா? அசுத்தம்னாலே நம்ம முகம் கொஞ்சம் சுளிக்குது. ஆமா. ஆனா சுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம உள்ளத்துல ஒரு பயங்கர மகிழ்ச்சி வருது. ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார் தான். நம்மளை அழைத்தவர் இப்படிப்பட்டவரா இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மை அழைத்தவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனம் இருக்கு, எத்தனையோ தலைவர்கள் எழும்பினார்கள், எத்தனையோ முன்னோர்கள் எழும்பினார்கள். ஆனா எல்லாரை விட நான் பிரசங்கிக்கிற இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே பரிசுத்தர். அல்லேலூயா. அவரிடத்தில் கொஞ்சமே என்ன இல்லை, அசுத்தமோ பாவமோ இல்லை. அவர் பிறப்பே என்னப்பட்ட எப்படிப்பட்ட பிறப்பு? பரிசுத்தமான பிறப்பு. பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்னை அழைத்தார். எதற்காக? எனக்குள்ளே பரிசுத்தத்தை வளர செய்வதற்காக அழைத்தார். ஒரு காலத்தில் நான் அசுத்தனாய் வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் துரோகியாய் வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் இந்த உலகத்தினுடைய அக்கிரமத்துக்குள்ள உழண்டு கிடந்த அசுத்தமாய் இருந்தேன். ஆனா என்னை அழைத்தார். உன்னை நான் அழைக்கிறேன் அழைத்தார். நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்தார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தேவன்
நம்ம வாழ்க்கையில எதை நிலைநாட்ட விரும்புறாருன்னா பரிசுத்தத்தை நிலைநாட்ட விரும்புறாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் வளர வேண்டும். பரிசுத்தத்தில் வளருவதற்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க. அப்பா அப்படின்னு உரிமை பாராட்டுறோம்னா பிள்ளை எப்படி இருக்கணும்? அப்பா மாதிரியே என்ன செய்யணும்? இருக்கணுமா இருக்க கூடாதா? ஆமா சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே எப்படி இருக்கு, அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மைதானே? அப்ப அப்பா பரிசுத்தர்னா பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும்? அது மட்டும் இம்பாசிபிள் இல்லை. அதுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கு. நாங்க எங்க இருக்கோம்? உலகத்துல அழகா இருக்கிறோம். உலகம் எதுக்குள்ள இருக்கு? குளத்துல பாத்தீங்கன்னா தாமரை இருக்கு. தாமரை, அந்த தாமரை ஆண்டவர் ஒரு நல்ல இலையை உண்டாக்கி இருக்கிறார். எல்லா இலையை விட அந்த இலை ஸ்பெஷல். ஆமா தானே? ஆமா இல்லையா? எல்லா இலையிலையும் தண்ணி என்ன செய்யும் சொல்லுங்க? ஒட்டும். ஆனா அந்த இலையில மட்டும் ஒட்ட. அந்த தாமரை ஒருவேளை இருக்கிற இடம் அசுத்தமா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட தண்ணிக்குள்ள இருந்தாலும் அந்த தண்ணி எதை விட்டாது? இலையில விட்டாதான வளரும். ஏன்னா உண்டாக்கினவருடைய தயவினால் அது வளரும். ஆனா அது இருக்கிற இடத்துல இருக்கிற அசுத்தம் அது வாழ்க்கையில ஒட்டாத அளவுக்கு அது நிலைநாட்டும். அது தன்னை எப்படி காட்டுதுன்னா தனித்துவப்படுத்தி காட்டுது. அதனாலதான் நம்ம அதை மெச்சி கொண்டு பேசுறோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, உலகம் பாவ உலகம் தான், உலகம் அசுத்தமான உலகம் தான். இந்த உலகத்துல பரிசுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் உலகத்துல அதிகமா சொல்லுங்க இருக்கதான் செய்யுது. ஆனா ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறேன்னா, எனக்கு பரிசுத்தம் வேணும்னு விரும்புறோம் பாருங்க, உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தத்தை நான் வாழணும்னு சொல்லி பிரயாசப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை பரிசுத்தத்துல நிலைநாட்டும்படி உங்களை நாள்தோறும் உங்களை தாங்குவார், நாள்தோறும் உங்களை வளர செய்வார், நாள்தோறும் உங்களுடைய சிந்தையில பரிசுத்தத்தை என்ன செய்வார்னா கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்தத்தை அசுத்தமாக்குற process எங்க ஆரம்பிக்குதுன்னா மைண்ட்ல தான் என்ன செய்யுது ஆரம்பிக்குது. ஆதி மனுஷனுக்குள்ள எங்க தான் ஆரம்பிச்சிச்சு? மைண்ட்ல தான் ஆரம்பிச்சிச்சு. பாவம் உலகத்துக்கு வருவதற்கு காரணமே முதல்ல எதுதான் உதயம்? சிந்தை. ஏன்னா அதான் வசனத்தில் சிந்தையில் என்ன செய்தார்கள்? வீணரானார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிந்தையை சரியா காத்துக்கிட்டீங்கன்னா பரிசுத்தத்துல வளரலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க சிந்தையை நல்ல கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். அது எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது? ஒரு 10 கையில வச்சு கட்டினா கண்ட்ரோல்ல இருக்குமா? தேவனை சிந்திக்க ஆரம்பிக்கணும். தேவனுடைய பரிசுத்தத்தை நினைக்க ஆரம்பிக்கணும். பரிசுத்தர் நடுவில் இருக்கிறார் என்ற உணர்வு வர ஆரம்பிக்கணும். அப்போ உங்களை என்னை அவர் பரிசுத்தப்படுத்துவார். உங்களை என்னை பரிசுத்தத்துக்குள்ள நிலைநாட்ட வைப்பார். பரிசுத்தத்துக்குள்ள நம்மை வைக்க அவர் நம்முடைய வாழ்க்கையில உலாவி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்போ மூன்றாவது பரிசுத்தத்தில் நம்ம என்ன செய்யணும்? லூக்கா 4:34 பிசாசு அவரை பார்த்து சொல்லுது, தேவனுடைய நீர் யாரு? பரிசுத்தர் அப்படின்னு அது சொல்லுது. பிசாசே அவரை பார்த்து என்ன சொல்லுது? நீர் யாரு? பரிசுத்தர். நீங்க ஏயா என்ன முன்னகுட்டியே வேதனைப்படுத்த வந்தீங்க? அவனீங்க பிசாசு அவரை பரிசுத்தர் என்று சொல்லும் போது அவருடைய பரிசுத்தத்தின் அடையாளமா இருக்கிற உங்களை என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். நம்ம அலங்காரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? பரிசுத்தம். சிந்தையில, செய்கையில, நடக்கையில, பேச்சில, வார்த்தையில, செயல்பாட்டில, சரீரத்தின் சகல அவயவங்களிலும் பரிசுத்தம் என்ற ஒன்றை நிலைநாட்டும் போது நாம் வளருகிறோம். பரிசுத்தத்தில் வளருகிறோம், முன்னேறி செல்கிறோம். நம்முடைய சுய திறமையினால் அல்ல, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்ல சொல்ல நம்ம வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி நாள்தோறும் நம்ம வாழ்க்கையில அழிந்து அப்படியே அமுங்கி கிடக்கிறத விட என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்ல 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 கர்த்தரை பரிசுத்தப்படுத்துகிறவங்க இருக்கிறார். நம்ம வளருவோம் பரிசுத்தத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மூணாவது பரிசுத்தத்தில் என்ன செய்யணும் சொல்லுங்க? வளரணும். அப்ப முதலாவது அன்பில் வளரணும், கிருபையில் வளரணும். மூன்றாவது பரிசுத்தத்தில் என்ன செய்யணும்? நாலாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து முடிச்சுவோம். கர்த்தர் நல்லவர்.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 23 வாசி. அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. 23 விசுவாசித்து பற்றிக்கொண்ட அவர்களை கர்த்தருக்கு அவர்களை என்ன செய்தார்கள்? ஒப்புவித்தார்கள். இப்ப நம்மளாவது நம்ம எதுல வளரணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா விசுவாசத்தில் வளரணும். ஏன்னா வசனம் சொல்லுது கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில என்ன பெருகிட்டு இருக்கு தெரியுமா? விசுவாசமா பெருகிட்டு இருக்கு, அவிசுவாசம் தான் பெருகிட்டு இருக்கு. ஆண்டவர் எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்காரு? ஆண்டவர் ஏன் குடும்பத்துல மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்காரு? ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது? இப்படிலாம் நிறைய கேள்வியோட இன்னைக்கு சபையில இருக்கிற விசுவாசிகளே இருக்காங்க. அது நிச்சயமா அது தேவனுக்கு பிரியமா அப்படின்னா அது நிச்சயமா இல்ல. ஏன்னா இவர்கள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டு கொண்டு ஆண்டவரிடத்துல சொல்றாங்க, ஏன் ஆண்டவரை எங்களை விடுவிக்கல? இவனுடைய வாழ்க்கை முறை வேற விதமா இருக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் பண்ற விண்ணப்பம் என்ன செய்யணும்? கேட்கப்படணும்னா நிச்சயமா கேட்கப்படவே கூடாது. தேவனோடு இசைந்த ஒரு வாழ்க்கையில தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். உங்களுடைய விசுவாசம் வளரும். இன்னைக்கு நாம ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு விசுவாசத்துல நான் கேட்கிறேன்னு சொன்னா அது அந்த தேவைக்காக மட்டும்தான் விசுவாசம். எதுக்காக மட்டும்? தேவைக்காக மட்டும் விசுவாசம் இல்ல, வாழ்க்கையில முழுமை என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளைக்கு வேணுமா? எனக்கு நீங்க தருவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த காரியம் எனக்கு தேவை, நீங்க தருவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாசத்தில் வளர்கிற வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தோமாவுக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் பலத்த காரியங்களை தோமாவுக்கு கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஆனா தோமா அதுல ஃபெயில். தோமா அதுல ஃபெயில் தானே? தோமா அதுல யாரு? ஃபெயில். ஆனா அநேகருக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தாருன்னா விசுவாசத்தின் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க ஃபெயிலியரா போன நாட்கள்லாம் மறந்துட்டு நீங்க விசுவாசத்துல வளரணும்னு சொல்லி விரும்புறாரு. நீங்க அநேகருக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்? விசுவாசத்தின் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். 4 காரியம். அன்புல வளரணும், கிருபையில வளரணும், 3வது பரிசுத்தத்துல வளரணும், 4வது விசுவாசத்துல வளரணும். கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனே எங்களை வளர பண்ணுங்க. தலையாகி கிறிஸ்துவுக்குள் எங்களை வளர பண்ணுங்க. கண்ண மூடி எல்லாரும் வாயை திறந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் ஒரு விஷயம் கூட கேட்ட வசனத்தை அறிக்கையிட்டு நாம் வளரணும். ஆண்டவரே தலையாகி கிறிஸ்துவுக்குள் நாம் வளரணும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலகமில்லா ஞான பாலின் மேல் அதிக கவனம் செலுத்துகிறவனா நான் வளர விரும்புகிறேன். என்னோடு பேசுகிற வசனத்தின் மேல நான் அதிக கவனம் செலுத்தி நான் வளருவதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க? அன்பிலே வளரணும், கிறிஸ்துவின் அன்பிலே வளரணும், கிருபையில வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும். இந்த பரிசுத்தம் போதாது, இன்னும் எனக்கு கூட பரிசுத்தம் உண்டாகணும், இன்னும் பரிசுத்தமா ஜீவிக்கணும். அப்பதான் பரிசுத்தரை நான் தரிசிக்க முடியும், பரிசுத்தருடைய சாயலை வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும். விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் அசாதாரணமான காரியங்களை அப்போஸ்தலர் நாட்களில் நடப்பித்த கர்த்தருக்கு முன்பதாக நானும் என் வாழ்க்கையில நடப்பிக்கிறவனா மாறணும். ஸ்தேவான் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை அவன் செய்தான் என்று விதத்தில் வாசிக்கிறோம். காரணம் ஸ்தேவான் இயேசுவை விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மாதிரியை பின்பற்றினான். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறோமா? ஒரு சின்ன தேவைன்னா கூட சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படி விட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு பாதையில நான் கடந்து போகணும்? இல்ல, நம்ம விசுவாசத்துல வளர்ந்தா இல்ல மாறும். விசுவாசத்தில் வளர்ந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நாம முன்னேறி செல்ல செல்ல எல்லா நிலைமைகளும் ஆண்டவர் மாற்றுவார். எல்லா நிலைமைகளும் கர்த்தர் மாற்றுவார். நீங்க செஞ்சாதான் நான் வருவேன்னு சொல்ல வேண்டாம். நான் வளர்றேன் ஆண்டவரே, நீங்க செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை எங்க வாழ்க்கையில
பேசி இருக்கிற நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். அன்பிலே வளர்ந்து, கிருபையிலே வளர்ந்து, பரிசுத்தத்தில் வளர்ந்து, விசுவாசத்தில் வளர்ந்து உங்களுடைய பிள்ளை என்ற சாட்சியை இந்த உலகத்துக்கு நான் காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதற்குரிய சகல தயவையும் இரக்கத்தையும் உதவியையும் பிள்ளைகள் நீங்க செய்யுங்க. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. அன்பிலே வளர விடாதபடி, கிருபையிலே வளர விடாதபடி, பரிசுத்தத்தில் வளர விடாதபடி, விசுவாசத்தில் வளர விடாதபடி இதுவரைக்கும் வைத்திருந்த எல்லா முட்டுக்கட்டைகள் தகர்க்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகள் சபைக்கு வளர்ந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறவர்களா, உடைய குடும்பத்திலே, உடைய பகுதியிலே, உடைய கிராமங்களிலே கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த பிள்ளைகளாய் இருக்கிறது பார்க்க உதவி செய்யுங்க. தேவன் அப்படி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். அப்புரோஜனமான ஊழியக்காரர் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி வைத்து, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போராகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதம் நாம் பாடி, ஜெய கொடியில் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா, இயேசு நாமத்திற்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.